Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. யாரது எவனோ கத்துறா. உனக்கு என்ன? நீ படுத்து தூங்கண்டா. நல்ல கனவோடு படுத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக அந்த குழந்தை அழுது? அடே, பக்கத்து வீட்டு பாக்ஸரோட குழந்தை அழுவுதுடா. இத பத்தி நாம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் அவன் நம்மள வந்து பஞ்சா பறக்க விட்டுருவான்டா. சத்தம் போடாத. நிம்மதியா இருக்க முடியல. அவங்களாலேயே அந்த குழந்தையை கட்டுப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இந்த குழந்தையோட அழுக சத்தம் என்ன டார்ச்சர் பண்ணுது. அடே, விட்டு தள்ளுறா. காதுல பஞ்சை வச்சுட்டு கம்முன்னு தூங்குடா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா விடிய விடிய தூங்காம படுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான்டா. யாரது இந்த நேரத்துல தொந்தரவு பண்றது? ஹலோ, சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும். பட்லு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? சார் நீங்களா? வாங்க சார், உள்ள வாங்க வாங்க வாங்க. மோட்டு பத்லு, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன செய்யணும்? ஹலோ பேபி, எப்படி இருக்க? என்னோட மனைவி ஒரு வேலையா வெளியே போயிருக்கா. இப்ப நானும் கொஞ்சம் வெளியே போகணும். அதனால என்னோட பையனை நீங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மோட்டோ? அதெல்லாம் முடியாது. எங்களால எந்த உதவியும் பண்ண முடியாது. என்ன சொன்ன? சரி, இப்ப என்ன சொல்ற? சரிங்க. உங்களுக்கு உதவி செய்ய தானே இந்த பிறவியை நாங்க எடுத்திருக்கோம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. இந்த உதவியை நாங்க செய்யறோம். பாக்ஸரோட பையன்ல அதான் பாக்ஸிங் பண்றான். நல்லா பாத்துக்கங்க. இப்ப இவர் என்ன பண்றது? இந்த குட்டி பாக்ஸருக்கு நம்ம சாப்பிட என்ன கொடுக்கறது மோட்டோ? அத பத்திலாம் எனக்கு தெரியாதே. சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு. அதுக்காக தான் அந்த குழந்தை அழுதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுத்தா அழுகைய நிப்பாட்டிடும். என்ன கொடுக்கலாம்? உனக்கு 24 மணி நேரமா சாப்பாட்டை பத்தி மட்டும் தான் சிந்தனை இருக்குமா? வேற எதுவுமே தெரியாதா? அவனை எப்படி விளையாட வைக்கிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு தானே. என்ன பார்த்தாலே குழந்தைகளுக்கு பிடிக்கும். என்ன டால் மாதிரி நடிச்சுப்பாங்க. எங்க? பப்புளு குட்டி எங்க போன? பையா எங்க? ஓஹோ, கண்ணாமூச்சி விளையாடுறா. ஒளிஞ்சிருந்து விளையாடுறா. இப்ப பிடிக்கிற பாரு அவனை. உண்டு குட்டி செவந்துருச்சு. ஐடியா. குட்டி பையா, இதோ அங்கிள் வரேன். ரெடியா இரு. எங்கடா போன தம்பி குட்டி? தம்பி குட்டி, செல்ல குட்டி, எங்கடா போன தம்பி? மொரட்டு பைய அடிச்சு என் கைய சிப்ஸ் மாதிரி ஆக்கிட்டான். அது குழந்தை கிடையாதுடா, கோட்டான். அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். தூக்கு கட்டல. தூக்கு. இந்த பக்கம். ஐடியா. சீக்கிரம் ஏதாவது யோசி, இல்லனா அவங்க அப்பா வந்து யூட்டன் அடிப்பான். குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது யோசி. ஐடியா. டாக்டரை போய் நம்ம சந்திக்கலாம். சாக்லேட் சாப்பிடுறேடா கண்ணு? நண்பா மோட்டு, இந்த குழந்தை யாரோடது? அம்மா, என்ன சுட்டி குழந்தையா இருக்கு. மூக்க உடைச்சிருச்சு. இது ட்ரைலர் தான் சார். என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு பாக்ஸர் பாப்பாவை பார்த்ததே இல்ல. நிச்சயமா இதே ஒரு பாக்ஸருக்கு பிறந்ததா தான் இருக்கும். ஆமா, அவங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பாக்ஸர். அவனுக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? டாக்டர் சார், வீட்டுக்குள்ள வச்சு இந்த குட்டி பையில சமாளிக்க முடியல. அதனால தான் வெளியில ஜாலியா கூட்டிட்டு வந்தோம் சார். நீ வேறப்பா, கவலைப்படாத. இந்த குழந்தைய ஜாலியா பாத்துக்கலாம். இந்த குழந்தைய யார் மெயின்டைன் பண்றது? இவன் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான். நண்பர்களே, இது ரிமோட்ல இயங்குற ஒரு ட்ராலி. ரிமோட்டை நீங்க தட்டினீங்கன்னா ட்ராலி போகும் அல்லது உங்ககிட்ட வரும். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. ஆஹா, உங்க மண்டையில ஏன் முடியே இல்லன்னு இப்பதான் தெரியுது. அட, இது என்னப்பா இது? இந்த குழந்தை தனியாவே ட்ராலி ஓட்டுறேன்னு சொல்றானே. தரையிலே எட்டு போடுவான். இப்ப வண்டி கிடைச்சிக்கிச்சு, சும்மாவா விடுவான்?
சீக்கிரம் புடிங்க பாவனே. இருங்க அவசரப்படாதீங்க. பொறுமையா வாங்க. மெதுவா 1 2 போயிட்டானா? வாங்க சார். இதோட அவனை துரத்துறது தான் நம்மளோட பிரதான வேலை. டேய் கோயிந்தா! என்னது நடு ரோட்ல சின்ன குழந்தை? அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அந்த குழந்தைய. டயருக்கு அடியில பாருங்க சார். மூட்டு அங்க பாரு. இல்லையா? நீங்க 2 பேரும் அடியிலேயே பாருங்க, நாங்க 2 பேரும் மேல எல்லா இடத்துலயும் பாக்குறோம். சீக்கிரம் ஏறப்பா. காணமே. காணோம். யோ வண்டி அடியா. இறங்குங்க. இறங்கலையா? டிரைவர், hold on. நாங்க டிக்கெட் எடுக்காம வெளிய கூட்டி போறீங்க. காப்பாத்துக்கோ. பப்ளு குட்டி பப்ளு பையா, எங்க போனானே நீங்க தெரியலையே. இருக்கடா, குட்டி. இவன் எல்லாமே வீட்டுக்கு போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஓ, குழந்தை இல்லாம நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அப்படி போனா அவங்க அப்பா நம்மள ஊம குத்தா குத்திடுவானே. குட்டி பையா, நீ எங்கடா இருக்க கண்ணுக்குட்டி? குழந்தை இங்கதான் இருக்கான். நல்ல வேளை, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. ரொம்ப பேசாத மோட்டு. அவனை நைஸா பேசி சைஸா அமுக்கணும். ரொம்ப கண்ணிங்க சிரிக்கிறான். எங்க குட்டி பையா, போனானே தெரியலையே. எங்கடா இருக்க? குட்டி பையா, பப்ளு பப்ளு நம்மள இப்படி வெயில்ல காய விட்டானே. மோட்டு எங்க பார்த்தாலும் உன் மண்டை தான் தெரியுது. அவனை காணமே. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கலனா ஓ மண்டை வீங்கிடும். நமக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்ல. அவன் எங்க இருக்கான்னு தேடி ஆகணும். அவன் எங்க? வா தேடி பார்க்கலாம். சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த பக்கம் தான் போனா அவன். வா நாம இந்த பக்கமா போய் அவனை பிடிக்கலாம். பப்ளு பப்ளு ஓய்! பப்ளு குட்டி பையா, பப்ளு குட்டி பையா, பப்ளு குட்டி. சீக்கிரம் வந்து பப்ளு எங்க போன? செல்லக்குட்டி, பாத்து பாத்து மோட்டு. பைக் போடாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யி. விட்டுறாத. பாத்து. பப்ளு எங்க போனான்னு தெரியலையே. பேண்ட் கிளியாம பாத்துக்க. பேண்ட் மட்டுமா இருக்கிறது மொத்தமா கிழிய போகுது. பப்ளு இதோ வந்துட்டான். கண்ணா அங்கே நில்லு. இதோ வந்துட்டோம். அப்படியே நில்லு. மோட்டு அவனுக்கு சைஸா பேசி நைஸா புடி. பப்ளு பப்ளு போகாத. சொன்னா கேளு. உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கட் வாங்கி தரேன், வாழைப்பழம் வாங்கி தரேன். எங்கேயும் போகாத பாத்துடா பப்ளு. குட்டி பையா. அம்மா. ஆஹா பாத்து வந்துடுறா, ஓடிடுறா. முன்னால போறடா, முன்னால போறடா. டேய் ஓடிடுறா. அம்மா. நீங்கதான் எங்களை காப்பாத்தணும். அந்த பாஸ்டரோட குழந்தை பப்ளுவை எங்க கிட்ட கொடுத்தா அது காணாம போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சு நீங்க தான் சிங்கம் தரணும். சார் ப்ளீஸ். இல்லடா அந்த பாக்ஸர் எங்களை பஞ்சர் ஆக்கிடுவோம். Why fear when சிங்கம் is here? இந்த சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எந்த பக்கமும் காணுமா அவனை? உசாரா புடிச்சிக்க. டாப்ல பார்த்தாலும் காணோம், மிட்ல பார்த்தாலும் காணோம், கீழே லோ ஆங்கிள்லயும் காணோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஆடாமக்கிறான். எங்கடா என்ன கண்டுபிடிச்சியா பையன் இல்லையா? இருக்காரா இல்லையா? பாத்துட்டேன். அதான் இருக்கான் அந்த பப்ளு. அங்கதான் இருக்கான். பப்ளு போகாத பப்ளு. சொன்னா கேளு. பப்ளு பப்ளு அங்கே இந்த நில்லு. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எனக்கு பேசுற நேரமாயுதே. ஆனா போனது வீணா போன சிங்கம். ஒழுங்கா வண்டியை ஓட்டு. வண்டி ஓட்ட எனக்கு சொல்றியா? போங்க போங்க போங்க. இன்னும் கொஞ்சம். இன்னும் பக்கத்துல போங்க. பப்ளு
நான் உனக்கு பழம் வாங்கி தரேன்னு சொன்னல, அங்கேயே நில்லு. நாங்க உனக்காக சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நிறுத்து குட்டி பையன். கண்ணா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். நீ வண்டியை நிறுத்தினா உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தருவேன். நிறுத்து. அவன் நம்ம கிட்ட வர தயாரானா, பேசணும்னு கிளம்பிட்டான் பாத்தீங்களா? வந்திருக்கேன்டா. வந்துரு தானா வந்துரு தானா வந்துரு. டேய் சிக்கோ, வண்டியை வேகமா ஓட்டுறா. ஆஹா. அம்மா. அம்மா பாத்தியா அந்த பையனை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? பஞ்சு டைலாக் பேசுற நேரமா சார்? என்ன இப்படி நாருது? இப்படி டைலாக் பேசி பேசி எங்க வீணா போயிட்டான். அங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை அவ்வளவுதான். அந்த பாக்ஸர் நம்மள துவச்சு எடுக்க போறான். அவன் குழந்தைய கேட்டானா நாம என்ன பதில் சொல்ல போறோம்? பாக்ஸர் நம்மள தேடி கண்டுபிடிக்காம விடவே மாட்டான். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? மன்னிச்சிருங்க, உங்க குழந்தைய நாங்க தொலைச்சிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க, உங்க குழந்தைய நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அட நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் குழந்தைய நீங்க எவ்வளவு அருமையா பாத்திருக்கீங்க. நானே அவனை அப்படி பாத்துக்கிட்டது இல்லையே. மறுபடியும் சொல்றோம், நாங்க எந்த தப்பும் செய்யல. உங்க மன பிராந்தி, வேற ஒண்ணும் இல்ல. அங்க பாருங்க, எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி கிளம்பா? இவன் எப்படி இங்க வந்தானா? அப்படின்னா இவருக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்குறதுக்காகத்தான் நாங்க வெளியில போனோம் பாக்ஸர் சார். அவன் எங்க கிட்ட நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா. உங்களுக்கு தெரியாம குடுக்கலாம்னு நினைச்சோம், அதான். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அடுத்தவங்க குழந்தைய எப்படி பாத்துக்கிறீங்க? நீங்க குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறீங்க. அவனுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி அவன் தூங்கவே இல்ல, அழுதுகிட்டே இருந்தான். ஆமாமா, ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்ததுனால நாங்களும் இங்க தூங்கவே இல்ல. ஆனா இப்ப நிம்மதியா தூங்குறான். எங்க தூக்கத்தை தான் இங்க எடுத்துட்டான். இன்னைக்கு நைட்டு நாங்க தூங்குன மாதிரி தான். ஆஹா, நீங்க 2 பேரும் எவ்வளவு பொறுப்போட பேசுறீங்க. இதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? உடனே சொல்லுங்க. நீங்க 2 பேரும் என் குழந்தைய இவ்வளவு அன்போட பாத்துக்கிட்டதுனால இனிமே நான் எப்பப்ப வெளியே போறேனோ அப்பெல்லாம் குழந்தைய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு இருக்கேன். மறுபடியும் Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.